ஓகே. ரயில் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்திருப்போம். நேத்தோ முந்தா நேத்தோ வந்திருக்கும். அந்த ஷார்ட்ஸில வந்து இந்த சேனல்ல இனிமே வீடியோஸ் வந்து ஒரு 90 நாளைக்கு வராதுன்னு சொல்லியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் வந்து விழுந்திருக்கு. இந்த ப்ராட்காஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அவங்க பேசுறது இதெல்லாம் அதுக்கு வந்து குடுத்துருக்காங்களா? இல்ல ஓல்டு கன்டென்ட் எதையாவது ரிமெம்பர் வச்சு குடுத்துருக்காங்களான்னு தெரில. ரீயூஸ்டு கன்டென்ட் விழுந்துருச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அந்த வீடியோஸை பூரா டெலீட் அதாவது நம்ம வந்து அப்பீல் பண்ணாலுமே வந்து அவங்க ரீயூஸ்டு கன்டென்ட்டுக்கெலாம் வந்து ரிட்டர்ன்லாம் இது பண்ண மாட்டாங்க, சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கன்டென்ட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம போட்டதாக இருந்தாலும் ரீயூஸ்டு கன்டென்ட் விழத்தான் செய்யும். ஓகேவா? அதனால இனிமே அந்த மாதிரி கன்டென்ட்ஸ் வந்து போட முடியாது. இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை குறித்து ஒரு சில சர்ச்சைகள் வந்து ஒரு 2-3 தினங்களாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு 2 வீடியோஸாவது நான் போட பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு சீட் கொடுக்க கேட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அண்ணாமலை வந்து அந்த சீட்டை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவரே ஒரு வாயால் சொல்கிறாரு, எனக்கு சீட் நான் கேட்கவும் இல்லை, எனக்கு வேண்டாம், சீட்டு வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்குனதுக்கே வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே கொதிச்சு எழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அவரை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியோட நிர்வாகங்கிறது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்கன்னா, பிஜேபியை பொறுத்தவரையில் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு உண்மையிலே இவரை தூக்கிட்டாங்க, இனிமேல் இவர் வந்து எந்த பதவிக்கும் போக மாட்டார்னு நினச்சிட்றீங்க. ஒரு மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்கியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து அவருக்கு வேற ஏதோ ஒரு உயரிய பதவியை வந்து காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேபி அதை அறிவிக்கப்படலாம். ஓகேவா? அண்ணாமலை இஸ் பெஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படிங்கலாம். அதாவது மேடை பேச்சாளர், அருமையான ஒரு பேச்சாளர். அவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வளர்த்தது தான் தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராங் பேஸை வந்து இப்போ தமிழ்நாட்டில் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அண்ணாமலை தான் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடு பிஜேபி கட்சி இருக்குங்கிறதே வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய மக்களுக்கு தெரியும். நிறைய மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாடு மெம்பர்ஸ் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணது வந்து அண்ணாமலை அவர்களோட வரவுக்கு பின்னாடி தான். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் சீட் கேட்டாரா கேட்கலையாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. சீட் கொடுத்தாலும் அவர் வந்து நின்று ஜெயிச்சா நல்லது தான். ஏன்னா ஏடிஎம்கே மற்றும் என்டிஏ அலையன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த டயத்தில் வந்து என்னென்னா, ஏடிஎம்கே வச்ச ஒரு அதாவது ஏடிஎம்கே வந்து ஒரு இதுக்கு ரிக்வஸ்ட் வைப்பாங்கல்ல, எங்களுக்கு இந்த இதற்கு கூட்டணிக்கு வரணும்னு கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸில் ஒன்று தான் வந்து அண்ணாமலை வந்து இந்த மாதிரி மாநில தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை எடுத்துகிட்டு வேற ஒரு ஆளை போடணும் அப்படிங்கிறது. இதுக்கு முழுக்க யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சவுக்கு சங்கர். அவர் தான் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் அண்ணாமலையை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சொன்னால் உங்கள் கூட்டணிக்குள்ளே அவர் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்டு நிறையா பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து அப்போ அண்ணாமலையை தூக்கிட்டா பிஜேபியை வந்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பட் அண்ணாமலை தூக்கிட்டாலும் செஞ்சாலும் சரி, உண்மையிலே வந்து ஒரு இழப்பு தான். அவரை வந்து அந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்குறதுக்கு பதிலாக இவரையும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் இதாக போட்டு வச்சுருந்துருக்கலாம், ஜாயிண்ட் ஃபோர்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தேவையில்லாத ஒரு இது. உண்மையிலே ஒரு மேடை பேச்சில் வந்து ரொம்ப அருமையாக பேசக்கூடிய நபர். ஓகேவா? அதே மாதிரி நிறைய விழிப்புணர்வு பேரணி இந்த மாதிரி நடத்திருக்கக்கூடிய நபர் தான். என்னை பொறுத்தளவில் வந்து பிஜேபின்னு ஒரு ஐகான் தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதாவது சென்ட்ரலைஸ்டு பிஜேபின்னு நினச்சோம்னா நம்ம எப்படி மோடி அமித்ஷாவை நினைக்கிறோமோ, அதேமாதிரி தமிழ்நாடு பிஜேபின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தான். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். நான் அதுக்காண்டி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லாம் இல்லை. நான் வந்து நியூட்ரலாக பேசுகிறேன். எனக்கு வந்து பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை பிடிக்கும். ஏன்னா ஒரு சாதாரண இடத்துல இருந்து முதலமைச்சர் போஸ்டிங்க்கு வந்தவர். இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராகவும் இல்லை, சாதாரண ஒரு மினிஸ்டர், அந்த லெவலில் எம்பி எம்எல்ஏ அந்த லெவலில் இருந்து டைரெக்டாக சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து உட்காந்து அந்த சிஎம் போஸ்ட்டை தக்க வச்சுக்கிடவும் செஞ்சவர் தான்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அவரை எனக்கு பர்சனலாக பிடிக்கும். டிஎம்கேல கேட்டிங்கன்னா, டிஎம்கேல வந்து கலைஞர் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு அதுக்கப்புறம் சிறந்த ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கலைஞர் ஐயாவோட ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அவரோட ஹிஸ்ட்ரி வந்து இப்போ வந்து அந்தளவுக்கு பரப்பப்படலை. அவர் வந்து இப்போ வர்றவங்க யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மும்மரமான அரசியலை பண்ணலையோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச மனுஷன். ஏன்னா தமிழர்களுக்கு எது ஒன்றுனா நல்லா கொதிச்செழுந்து பேசக்கூடிய மனுஷன் நாம் தமிழர் சீமான் அவர்கள். அவருக்கு வந்து இந்த தமிழ் தேசியம்னு ஒன்று வந்து வளர்த்துருக்காரு அவர். அதாவது நீங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன் சீமான் இல்லைனா தமிழ் தேசியம் வளர்ந்துருக்காதா, இல்லை சீமான் இல்லைனா அந்த தமிழர் இது பற்றிலாம் எதுவும் தெரிஞ்சிருக்காதான்னு. உண்மை என்னென்னா, பிரபாகரன் மற்றும் அந்த தமிழ் தேசியம் இந்த 2 விஷயத்தையும் தூக்கி பிடிச்சி இத்தனை மக்கள் மத்தியில் வந்து அதை தெரியப்படுத்தினதே வந்து கிட்டத்தட்ட சீமானவர்கள் தான். அந்த கிரெடிட்ஸை வந்து யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா பர்சனலி ஏன்னா அந்த பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஈழத்தில் தமிழர்களுக்காண்டி போராடினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் அதை நாடு ஃபுல்லாக மக்கள் எல்லா தமிழ் உணர்வோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொண்டு போன ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியது வந்து சீமானுக்கு தான் தேரும். இருந்தாலும் அவரோட கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு எதிர்த்து போராடக்கூடிய நபர் வந்து உங்கள் தகுதிக்கு நீங்கள் மோதணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட மோதினீங்கன்னா இன்னும் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். அதாவது அன்டிஸ்ட்ரக்டபிள் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அன்டிஸ்ட்ரக்டபிள் ஃபோர்ஸாக வந்த ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், அந்த எலெக்ஷனில் தோக்கவே செய்யட்டும். கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறது வந்து 100% வந்து உறுதி. அதை வந்து எந்த கட்சிக்காரங்களும் அப்படி இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. 100% வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த எலெக்ஷனில் அவங்க வந்து மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட அடுத்த முறை, இந்த முறையே 4 முனை போட்டி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அடுத்த முறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்காது. கிட்டத்தட்ட 3-4 கட்சி எதிர்கட்சியாக இருக்க போகுது. அந்தளவுக்கு ஒரு அன்டிஸ்ட்ரக்டபிள் ஃபோர்ஸாக வந்து விஜய் அவர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். முடிந்த வரைக்கும் மாதம் ஒரு 2 வீடியோ என்ற வகையில் வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பர்மிஷன் அந்த கட்சியோட சேர்ந்த நபர்கள்ட்ட வந்து நம்ம கேட்டுட்டு அவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க காப்பிரைட் அடிச்சிருந்தா கூட நம்ம அவங்கள்ட்ட பேசி நம்ம வந்து சரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த காப்பிரைட் அடித்து, அதாவது அதை வந்து இது பண்ணதே வந்து யூடியூப். அதாவது நீ ரீயூஸ்டு போடலாம். நான் ரீயூஸ்னால் ஒரு மூவி கண்டென்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு நீ ரீயூஸ்டு பண்ணலாம். எலெக்ஷன் டயத்தில் அவங்க பேசுகிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கே ரீயூஸ்டு கண்டென்ட் அடித்து சேனலை காலி பண்ணுறீங்க. அதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண வரோம், உனக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அதாவது யூடியூப்புக்கு வந்து நிறையா இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் எவனையுமே மதிக்கிறதே கிடையாது. நீ போறியா போ, நான் அடுத்த வேறு ஆள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நீ இல்லைன்னா எனக்கு வேறு ஆள் இல்லையாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எப்படின்னா வார்னிங் கொடுப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? ரீயூஸ்டு இந்த மாதிரி போட்டு மானிட்டேஷனை நிப்பாட்ட மாட்டாங்க. வார்னிங் கொடுத்துட்டு அதை விட்டுருவாங்க. நீங்கள் வந்து அது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா ஒரு வார்னிங்கும் கிடையாது. நீ போகிறதுனா வெளியில் போயிரு. உங்கள் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. நீ அதுக்கப்புறம் வேறு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது. நீ கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்? அதாவது ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து யூடியூப் என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து மானிட்டைஸ் நம்ம எனபிள் பண்ணி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் மானிட்டைஸ் கொடுக்கணும். அவங்களா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி மானிட்டைஸ் கொடுக்கணும். மானிட்டைஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைஸுங்கிறது கிடையாது. ஸ்டார்ஸு இந்த மாதிரி இதில் தான் உண்டு. அது சில பேருக்கு மட்டும் மானிட்டைஸ் இன்ஸ்டாவில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. உங்களில் யாருக்காவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் நான் என்னென்னு இது பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வரைக்கும் நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.